வணக்கம். டாக்டர் சிவஞானம். பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுவது நீர், நிலம், காற்று, வானம் மற்றும் நெருப்பு. நாம் செய்யும் ஒவ்வொரு தொழிலிலும் மற்றும் செயலும் பஞ்சபூதங்களை சார்ந்ததாகவே இருக்கும். உலகம் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது பஞ்சபூதங்களால் தான் என புராணங்களில் சொல்லப்படுகிறது. பஞ்சபூதங்கள் அனைவரின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு நரம்புடனும் தொடர்பு கொண்டுள்ளது. ஒவ்வொரு நரம்புகளும் நமது கைவிரல்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும்போது நமது உடலிலும் மனதிலும் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் நோயில்லா வாழ்க்கை வாழ வழிவகை செய்கிறது. முத்திரை என்பது நமது உடலில் உள்ள விரல்களை ஒன்றுடன் ஒன்று லேசாக அழுத்தி அதன் மூலம் நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சரியாக இயக்கச் செய்வதுதான் முத்திரை எனப்படுவது. ஒவ்வொரு விரல்களை சேர்த்து அழுத்தும் போது நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களில் எந்த இடத்தில் இரத்த ஓட்டம் பிராணன் தடைபெற்றுள்ளதோ அதனை சரி செய்து சிறப்பாக இயங்கச் செய்கிறது. இந்த வகையில் நம் கையில் உள்ள 10 விரல்களும் தான் நம் வாழ்க்கையில் மூலதனம் என்பதை உணரப் போகின்றீர்கள். கட்டை விரல் பஞ்சபூதத்தின் நெருப்பு சக்தி, ஆள்காட்டி விரல் காற்று சக்தி, நடுவிரல் ஆகாய சக்தி, மோதிர விரல் நிலத்தின் சக்தி, சிறுவிரல் நீர் சக்தி. முத்திரை பயிற்சி செய்வதால் நம் உடல் நோய்களும் மனநோய்களும் நீங்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நேர்மறையான எண்ணம் வளரும். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை, அதாவது 7 வயது சிறுவர் முதல் 100 வயது பெரியவர்கள் வரை செய்யலாம். முத்திரை பயிற்சியை காலை, மதியம், மாலை என்று 3 வேளைகளிலும் செய்யலாம். சாப்பாடு சாப்பிட்டிருந்தால் 2 முதல் 3 மணி நேரம் இடைவெளி கண்டிப்பாக விட வேண்டும். வஜ்ராசனம், பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யலாம். முடியாதவர்கள், மிகவும் வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து நேராக உட்கார்ந்து செய்யலாம். முத்திரைகள் செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். கண்களை மூடி செய்வது நல்லது. அப்பொழுதுதான் வலது மூளை வேலை செய்ய நமது மனம் ஒருநிலைப்படும். ஒவ்வொரு முத்திரையையும் சாதாரணமாக குறைந்தது 5 நிமிடங்கள் வரையாவது செய்ய வேண்டும். இறுக்கமான உடை அணிவது, இடுப்பில் செல்போன் வைப்பது, கண்ணாடி அணிவது முதலியவைகளை தவிர்த்து தளர்வான உடை அணியவும். நல்ல சுத்தமான காற்றோட்டமான இடத்தில் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து செய்வது நல்ல பலன் தெரியும். ஒவ்வொரு வியாதிகளை நீக்கும் முத்திரைகளை 45 நிமிடங்கள் செய்வது மிக நல்ல பலனை தரும். அதை 3 தடவையாக 15 நிமிடங்கள் செய்யலாம். முத்திரை பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக காண்போம். வாருங்கள். முதலில் நாம் சின் முத்திரை பற்றி பார்ப்போம். சின் முத்திரை என்பது நமது மனதை அமைதியாக்கி தியானத்தில் முழுமையாக மூழ்கியிடச் செய்கிறது. நாம் தியானத்தில் மூச்சு பயிற்சியில் இருக்கும்போது சின் முத்திரை உபயோகிப்பதன் மூலம் நமது உடலிலும் மனதிலும் அமைதி உண்டாகிறது. வேலையில் இருக்கும் டென்ஷன், வீட்டில் இருக்கும் வேலைப்பளு, டென்ஷன் பலருக்கும் பல வியாதிகளை உண்டாக்குகின்றன. இதனை சரி செய்வதற்கு மருத்துவர்களை நாடி செல்கின்றனர். அவர்களும் மாத்திரை மருந்துகளை எழுதி தருகின்றனர். இதனால் உடலில் பக்க விளைவுகள் ஏற்படும். அதனால் இயற்கையான முறையை கையாளுவது மிக மிக நல்லது. சின் முத்திரை என்பது யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் முக்கியமான ஹஸ்த முத்திரைகளில் ஒன்றாகும். சின் என்றால் சிகரம் அல்லது சமரசம் என்று பொருள். இது நம்மை ஆழ்மையான தியானம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன உறுதிப்பாட்டுக்கு அழைக்கும் ஒரு அருமையான முத்திரையாகும். இந்த பதிவில் சின் முத்திரையின் பயன்கள் மற்றும் அதை எப்படி செய்வது என்பதை விரிவாக பார்ப்போம். வாங்க. சின் முத்திரை செய்முறை. நமது ஆட்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் ஒன்றாக சேர்த்து மெதுவாக அழுத்தவும். மற்ற விரல்களை நேராக நீட்டி வைத்து கொள்ளவும். படத்தில் பாருங்கள். இதனுடைய நல்ல விளைவுகள் என்ன? மூளை சக்தியுடன் இயங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு மிகவும் நல்ல முத்திரை. மன அமைதி பெறும், மனக்குழப்பங்கள் தீரும், உடல் அசதி சோம்பேறித்தனம் நீங்கும், உடல் சுறுசுறுப்பாக இயங்கும், கண்களில் உள்ள ரெட்டினா கண்ணோய் நீங்கி கண் பார்வை நன்றாக இருக்கும், இருதயத்திற்கு நல்ல வலிமை கிடைக்கும், இருதய நோய் வராமல் தடுக்கும், தூக்கமின்மை நீங்கி நல்ல உறக்கம் வரும். குறிப்பாக பிட்யூட்ரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பிகள் நன்றாக செயல்பட்டு நோய் நிவாரணம் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி நீங்கும், மூட்டுக்களில் உள்ள வலி குறையும், கோபம், மனநோய், மூளைக்களைப்பு நீங்கும், நெஞ்சில் உள்ள கபம் மற்றும் சளி தொந்தரவுகள் நீங்கும். இந்த முத்திரை பயிற்சியை தினமும் குறைந்தது ஒரு 5 நிமிடங்கள் கண்டிப்பாக செய்வது நல்லது. ஆனால்
தினமும் 45 நிமிடங்கள் செய்வது மிக மிக நல்லது. அதை 15 நிமிடங்களாக தினமும் 3 நேரம் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முத்திரை பயிற்சி செய்து மன அமைதியுடன் நோயின்றி வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முத்திரை பயிற்சியுடன் உங்களை தொடர்பு கொள்கிறேன். அன்புடன் டாக்டர் சிவஞானம்.